கட்டக்கூடாது என்பதற்கு போய் பேச்சுவார்த்தை போய் அதுவும் கர்நாடகாட்ட போய் அங்கே போய் நடத்துவதில் என்ன அர்த்தம் இருக்குது? இது தவறான ஒரு போக்கு. இது நிச்சயமாக இது கண்டிக்கத்தக்கது. எங்கிட்ட தண்ணி இல்லை, நாங்கள் அனுப்ப மாட்டோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற கர்நாடக அரசிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதா? இது டிவிக்கே பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இது வேறு விதமாக கர்நாடகா கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த சூழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. சார், மேகதாது விவகாரம் தொடர்பாக 3ஆம் தேதி தமிழக முதல்வரும் கர்நாடக முதல்வரும் சந்திக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த மதியம் 12 மணிக்கு மேகதாது கட்ட போகிற அந்த இடத்துல வந்து போய் ஆய்வு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இது என்ன அதிகாரப்பூர்வம் வந்திருக்காங்க? ஆமாங்க சார், 3ஆம் தேதி போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது அப்படி ஒன்று நடந்தால் இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கும். காரணம், மேகதாது அணையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அப்படி அங்கீகரிக்கப்படாத ஒன்றை பேச்சுவார்த்தை நடத்துவது எந்த அர்த்தமும் கிடையாது. பேச்சுவார்த்தை என்பது மத்திய அரசிடம் நடத்த வேண்டும், பிரதமர் மோடியிடம் நடத்த வேண்டும். அவரிடம் அழுத்தம் கொடுத்து இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது, டிபிஆரை திரும்ப பெற வேண்டும் என்று உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் மத்திய அரசு. அவ்வளோதான். அதாவது இன்னைக்கு கர்நாடக அணையில் 62 டிஎம்சி தண்ணி இருக்கு. காவிரி ஒழுங்காற்று ஆணையம் கடந்த மாதத்தில் 2 முறை கர்நாடகாவை தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று 2 முறை சொல்லியிருந்தோம். எங்கிட்ட தண்ணி இல்லை, நாங்கள் அனுப்ப மாட்டோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற கர்நாடக அரசிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதா? இன்னைக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மறுக்கின்ற கர்நாடகா தண்ணி வச்சுருந்தோம். நாளைக்கு அணை கட்டிட்டாங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்க போகிறது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. முதலமைச்சர் போகக்கூடாது. முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது டிவிக்கே பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இது வேறு விதமாக கர்நாடகா கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த சூழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. ஏன்னா மத்தியில் இருக்கிற பிஜேபியும் சரி, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸும் சரி, இதில் ஒன்று கூட்டு சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சதியில் தமிழ்நாடு அதில் விழக்கூடாது, முதலமைச்சர் அதில் விழக்கூடாது. இது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை. அதனால் இது நிச்சயமாக அது செய்யக்கூடாது. இது கடந்த காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்துனது காவிரி தண்ணிக்காக, மேகதாது அணைக்காக கிடையாது. மேகதாது அணையே நம்ம அங்கீகரிக்கப்படலை, கட்டக்கூடாது என்பதற்கு போய் பேச்சுவார்த்தை போய் அதுவும் கர்நாடகாட்ட போய் அங்கே போய் நடத்துவதில் என்ன அர்த்தம் இருக்குது? யார் முதலமைச்சர் வழி நடத்துகிறான்னு தெரியல. இது தவறான ஒரு போக்கு. இது நிச்சயமாக இது கண்டிக்கத்தக்கது. அப்படி ஒன்று நடந்தால் இதை தவிர்க்க வேண்டும், முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்க வேண்டும்.